சஹீஹுல் புகாரில் 3615, 3602, அப்புறம் 3906, 1759 அஹமதில் வருது இந்த ஹதீஸ். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மாதிரி கிளம்பி போன உடனே காஃபிர்கள் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிடிச்சி கொண்டாந்து கொடுத்தா 100 ஒட்டகம் பரிசு அப்படின்ட்டு. இப்போ இந்த அறிவிப்பு வந்து மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரதேசத்துலையும் செய்யப்பட்ட உடனே இந்த சுராக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி இருக்கிறார். அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவர் சுராக்கா அப்படிங்கிறவர் வந்து வரக்கா கிடையாது. வரக்கா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுராக்கா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவருடைய அந்த கூட்டத்தினர் மத்தியில் ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போய் அந்த ஆலோசனையெல்லாம் என்னான்னு போய் உட்கார்றாரு. உட்காந்தா இது மாதிரி ஒரு செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி வந்து 100 ஒட்டகம் வந்து பரிசு தரதான் மக்கவாசிகள் சொல்லியிருக்காங்க. என்ன வேலை அப்படின்னா, முகம்மதையும் அவருடைய தோழரையும் பிடிச்சி தரணும், இதுதான் வந்து வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே உட்காந்து கேட்டுருக்கிறாரு. கேட்டுட்டு இருந்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் வெளியூர்லேருந்து அப்போ தான் போயிட்டு வர்றாரு. அந்த ஆள் வந்து எந்திரிச்சு சொல்கிறா, அப்படி நான் ஒரு 2 பேரை வந்து கடற்கரை ஓரமாக பார்த்தேன், ஒருவேளை அவங்க முகம்மதா இருக்கலாம், முகம்மதா அவருடைய தோழராகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது. உடனே இவர் சுராக்கா என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைக் ஆயிடுது இவருக்கு. ஸ்ட்ரைக் ஆகிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது முகம்மதா இருக்காது, அதாவது இவருக்கு அந்த பரிசு வாங்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் என்ன பண்ணுறாரு, அது முகம்மதா இருக்காது, நீ யாரையாவது ஒன்று பார்த்து சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சபையில் எல்லாரும் கலங்கி போங்க, சும்மா நைட் டைமில் உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இவர் உக்காந்துக்கிறார். அதாவது இவங்கெல்லாம் இடத்த காலி பண்ண உடனே அதுக்கப்புறம் அவர் அந்த ஆள் சொல்றாருல, இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்ட்டு டக்குன்ட்டு இவர் ஓடுறாரு, குதிரை எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடுறாரு. நேராக போனால் ரசூலா தூரத்துலேருந்து பார்த்துட்டாங்க. பார்த்தா ரசூலாவை பார்த்துட்டு போகும்போது கிட்ட போகும்போது குதிரை ஸ்லிப்பாகி கீழே விழுவுது. என்னடா அது அபசகுனமாக குதிரை விழுவுதுன்னு சொல்லிட்டு தன்ற அம்பு இருக்கும், இந்த 2 அம்பு வச்சுருப்பாங்க அவங்க குறி பார்க்கறதுக்கு. கண்ணை மூடிட்டு ஒன்று எடுப்பாங்க, என்ன அம்பு வருதோ நல்ல அம்பு கெட்ட அம்புன்னு வரும். எடுத்து பார்க்குறாரு, கெட்ட அம்பு வருது. கெட்ட அம்பு வந்தோடனே இவரை பின்தொடரலாமா வேணாமா அப்படின்னு ஆலோசனை. வந்து கெட்ட அம்பு வருது, வந்தாலும் 100 ஒட்டகம் அவருக்கு வந்து ஊசலாடுது. அவர் வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கு மீறி மறுபடியும் ரசூலா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தூரம் போறாரு. மறுபடியும் குதிரை அதே மாதிரி பண்ணுது, மறுபடியும் அதே மாதிரி பண்ணுது. 3 வாட்டி இதே மாதிரி நடக்குது. அப்போ கிட்ட போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் இவரை பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. கிட்ட ஒரு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றுமே பார்க்காம கூலாக போகிறாங்க. அவங்க பயப்படவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அபூபக்கர் வந்து என்னை திரும்பி பார்த்துட்டே இருந்தார், ஆனால் ரசூலுல்லாஹ் அவனை ஒரு வாட்டி கூட என்னை திரும்பி பார்க்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு 3ஆவது வாட்டியும் அந்த குறி கேட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கிட்ட போகும்போது அந்த குதிரையுடைய கால்கள் அப்படியே மண்ணு வந்து புதைச்சிக்குது. புதைச்சி ஒன்று அவர் கத்துறாரு, இந்த மாதிரி காப்பாத்துங்க அப்படிங்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்துட்டு துவா செய்ய சொல்லி அவர் கேட்குறாரு சுரக்கா, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து காப்பாத்துங்க, இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண மாட்டேன், உங்களை பற்றி தகவலும் சொல்ல மாட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, வந்து சொல்கிறாங்க, என்னை பற்றி நீ தகவல் சொல்லாத. அவர் ஒரு ஆஃபரும் கொடுக்குறார் ரசூலுல்லாஹ்க்கு, இந்த மாதிரி நீங்கள் போகிற வழியிலேயே என்னுடைய ஒரு அடிமையுடைய ஒரு முகாம் இது வருது, இடம் வருது, அந்த இடத்துல போய் நீங்கள் வேணுங்கிற ஒட்டகம் எல்லாம் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ரசூலுல்லாஹ் வேண்டாம், உன் பொருளில் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து அவங்களுடைய செய்தி, என்னுடைய செய்தி, அவங்கள டைவர்ட் மட்டும் பண்ணி விடுங்க அப்படிங்கிற. குறைஷிகள் தேடிட்டு வந்தாங்கன்னா அவங்கள டைவர்ட் மட்டும் பண்ணி விடுங்க அப்படிங்கிற. சரி நான் அதை நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். அது வந்து அதுக்கப்புறம் துவா செஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, டைவர்ட் ஆகி அவர் வந்துட்டு அவர் பின்னாடி தேடிட்டு வராங்க அபூ ஜஹல் இவங்கெல்லாம். எங்கே இந்த மாதிரி இந்த வழியா முகமது பாத்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க இந்த வழியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைச்சிடுறாரு. இதே இவர் வரும்போதே இன்னொரு சம்பவமும் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்களா, அந்த குதிரை வந்து கால்களை வந்து புதைச்சிக்குது இல்லை, அந்த நேரத்தில் இவர் கத்துறாரு, என்னை காப்பாத்துங்கன்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் வந்துட்டு இவருடைய கையை பார்த்து சொல்கிறாங்க, உன்னுடைய கைகளில் கிஸ்ராவுடைய வளையங்கள் நான் பார்க்குறேன், கிஸ்ராவுடைய காப்புகள் வந்து நான் உங்களுடைய கையில் பார்க்குறேன் அப்படிங்க. இது வந்து இந்த செய்தி நம்பர் எடுக்கலாம், தலாயிலுன் நுபுவான்னு சொல்லிட்டு பைஹக்கி இமாமுடைய ஒரு புத்தகம் இருக்கு, அதில் வந்து இந்த செய்தி வருது. ரசூலுல்லாஹ் வந்துட்டு சுரக்காவை பார்த்து சொல்கிறாங்க, கிஸ்ராவுடைய
தங்க காப்புகள் உன்னுடைய கையில நான் பார்க்கிறேன் அப்படி. அதாவது என்னன்னா ஒரு காலத்துல கிஸ்ரா ஜெயிக்கும், அது உங்ககிட்ட அந்த தங்க காப்பு வரும் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த செய்தியிலே கூட அவர் சொல்றாரு, இவர் சாதாரண, அதாவது இந்த மாதிரி அசாதாரணமான நிகழ்வுகள் பார்த்து நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இவர் சொல்றது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் பின்னாடி உமர்லியானுடைய ஆட்சி காலத்துல இந்த கிஸ்ராவுடைய ஒரு கோட்டைக்கு வந்து வெல்றது படை போகுது. அதுல இவரும் ஒரு ஆளு, யாரு, சுரக்கா. கரெக்டா அவர் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த கனிமத் பொருள் வந்து பங்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதே 2 காப்பு வருது. அவர் சொல்றாரு, ஒரு வாட்டி நான் கையில போட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு பாக்குறாரு. அது ரசூலுல்லாஹ் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, தங்கம் ஹராம் தான், இருந்தாலும் நான் வந்து போட்டு பார்க்கணும், ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க, இந்த காப்புகள் என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டு கழட்டிடுறாரு. ஒரு வாட்டி போட்டு கூட அந்த கழட்டிடுறாரு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்னறிவிப்பு நடைபெறுது. இது வந்து தலாயில் நுபுவால இருக்கு அந்த தங்க காப்புடைய அந்த செய்தி. அது வந்து நம்பர் நான் நோட் பண்ணல. இது வந்து அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான பல ஸ்டேஜஸ் நடக்குது. அப்புறம் போய் இந்த குகையில தங்கும் போது அங்க வந்து இந்த சிலந்திகள் கூடு கட்டுறது, அப்புறம் அந்த புறா முட்டை போடுறது, அப்புறம் அந்த அந்த கூட்டத்தினர்லாம் வர்றது, அந்த குகையில் அல்லாஹ் வந்து அந்த ஆயத்தை இறங்கினது, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே அந்த புகாரில் அந்த மேல் சொன்ன அந்த நம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த செய்தி எல்லாமே ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கு.